கோவையில் 2019ஆம் ஆண்டு 16 வயது சிறுமி மீது கூட்டு பாலியல் பலாத்காரம் நடத்திய வழக்கில் 7 குற்றவாளிகளுக்கும் சாகும் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் 2019ஆம் ஆண்டு நவம்பரில் கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள ஒரு பூங்காவில் நிகழ்ந்தது. சிறுமி தனது நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த போது மணிகண்டன், கார்த்திக், ராகுல், பிரகாஷ், நாராயணமூர்த்தி, கார்த்திகேயன் மற்றும் மற்றொருவரான மணிகண்டன் ஆகிய 7 பேரும் அவ்விடத்திற்கு வந்து இருவரையும் தாக்கினர். இதனையடுத்து சிறுமியை பூங்காவில் உள்ள மறைவான பகுதியில் இழுத்து சென்று கூட்டாக பாலியல் வன்கொடுமை செய்தனர். இந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிகளை கைது செய்தனர். பின்னர் வழக்கு கோவை முதன்மை போக்சோ நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. நீதிமன்றத்தில் சாட்சி விசாரணைகள் முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு நேற்று வழங்கப்பட இருந்தது. ஆனால் இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதி பகவதி அம்மாள் குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்ட 7 பேருக்கும் சாகும் வரை சிறை தண்டனையும் தலா 50,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். இந்த தீர்ப்பு கோவையில் பெண் மற்றும் சிறுமி பாதுகாப்பு மீதான சட்ட அவசியத்தையும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கும் நியாயத்தின் முக்கியத்துவத்தையும் வெளிப்படுத்துகிறது.